நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி அதுக்கு தகுந்தாற் போல் மூவ் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னில் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே ஒரு சேனல் பேட்டர்னு சொன்னேன். நான் அடிக்கடி நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், ஒன்ஸ் அகைன் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இதே தான் நெஃப்டிலையும் இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகி இருந்தாலும் ஒரு டபுள் டாப் எடுக்கிறதுக்காக போணுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் நல்லா ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த இடத்த மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் அவுட்டு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்த அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேனல் பேட்டர்னும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த சேனலை எப்படி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 டச் பண்ணியிருக்குங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 டச் பண்ணிவிட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி, நான் என்ன சொன்னேன், இந்த சேனல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த சேனலை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த டபுள் டாப் எடுத்தாங்க. டபுள் டாப் எடுத்துகிட்டு இதை பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக ஃபாலோ ஆகிருக்கு பாருங்களேன். நாளைய தினமும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த 21,820 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்றைய வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், நெஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆகிடுச்சு நண்பர்களே. நாளைய தினமும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,820ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலாக மார்க்கெட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு மார்க்கெட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 600-700 புள்ளிகள் நெஃப்டி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி டே லோ நாளைக்கான சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துச்சு பாருங்கள். சூப்பராக இந்த இடத்துக்கும் அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு பாருங்கள். 22,185 இது மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த 185ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இந்த 20,044 அப்படிங்கிற இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. இந்த இடமும் கூட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒன்ஸ் மார்க்கெட் நாளைக்கு விழுந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இந்த 820 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பவுன்ஸ் ஆகிட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா. இது என்னோட எதிர்பார்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் 21,185ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 22,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போனால் 22,784ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 22,365 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 22,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கிறேன். ஓகே, சப்போர்ட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,546 அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 21,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்குற நண்பர்களே. சரிங்களா. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட இதிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டி இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் நேற்று. எக்ஸாக்டாக அந்த சேனல் பேட்டர்னில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அகைன் கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் பேக் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபாலிங் சேனலில் போயிட்டுருக்கு. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி டே லோ 47,461 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 47,374 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்
ஆனால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வருதுன்னா 47,000 ரேஞ்சில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு அதிகமான சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஃபால் இருக்கும் பேங்க் நிஃப்டிலையும். சரிங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எது வரைக்கும் ஃபால் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்கும். சரிங்களா, என்னடா அது இந்த அளவுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 48,117 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,400ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி 1.5% விழுந்திருக்கு. அதனால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து டே லோ, நாளைக்கான ஒரு சப்போர்ட். மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட். 20,742 அப்படிங்கிறது சப்போர்ட். இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடமும் ஒரு சப்போர்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகே, எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்துடும். அதே நேரத்தில் 20,400 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட். சரிங்களா, இது ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட்ஸு. அடுத்தது மிட் கேப்பை பார்த்துருவோம். இந்த சேனல் பேட்டர்னை எல்லாமே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஃபாலோ வந்து மார்க்கெட் வந்து சந்திக்கும் நண்பர்களே. சரிங்களா, நேற்றைய தினம் நான் சொன்ன வீடியோஸை பாருங்கள். இந்த வாரம் வீக்லி அனலைசிங்லேயும் நான் சொன்ன வியூவெலாம் பாருங்கள். மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். இந்த வாரம் வந்து மேலும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே போல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, சப்போர்ட் 10,755 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,695 700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,529 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 10,964 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 11,084 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது சென்செக்ஸை பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. நாளைய தினம் இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நாளைக்கு வந்து 72,440 இருக்குங்களே, இந்த 72,000ங்கிற லெவல் வந்து நாளைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஓகே, இந்த லெவல் வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோ இருக்கும் சென்செக்ஸ்லேயும். ஓகே, பாருங்கள், நல்லாவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். எக்ஸாக்டாக ட்ரெண்டு வித் சப்போர்ட் எல்லாமே இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு இந்த இடத்துல வருது. எக்ஸாக்டாக காமிக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக இந்த எல்லோ லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரும் சரிவை சந்திக்கும். அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்த வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், நீங்களும் மார்க்கெட்டை வந்து யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். யாரையோ ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறத நீங்களே கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல பங்கு சந்தையில் வந்து உங்களோட லாபத்தை வந்து அதிகரிக்க முடியும். எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை ட்ரேடுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ரியல் ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓன் மணியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரியல் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது போன்ற வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணுவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு ஆள் 5 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1-2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா 7 அக்கௌண்ட் கூட ஒரு ஆள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதிகமான மார்ஜின் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.